सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 42. ஸ்ரீ சாய்நாதர் மோட்சம் அடைதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இவ்வாறு பாபா உடலை விட்டு பிரியும் நேரம் நெருங்கிய போது அனைவரும் கவலையான மனநிலையிலே அமர்ந்திருந்தனர். அப்போது என்ன நடந்தது என்று கேளுங்கள். உடலை நல்லடக்கம் செய்வதற்கு இன்னும் சில கணங்களே இருந்தன. அப்போது பாபாவுக்கு திடீரென்று ஏதோ ஒன்று தோன்ற நன்கொடை அளிப்பதற்காக தன்னுடைய கப்பனியினுடைய பைக்குள்ளே கையை விட்டார். பாபாவுக்கு அருகிலே லக்ஷ்மி என்ற அழகிய பெண் இருந்தால் அவளுடைய செயல்கள் அவளது பெயருக்கேற்ப இருந்தன. அவள் ஒரு சிறந்த பாபாவின் பக்தை, எப்போதும் பாபாவினுடைய பாதங்களிலே ஐக்கியமாகி இருப்பாள். இன்னும் சில கணங்கள் தான் இந்த உடலை விட்டு தான் பிரிய போவதை பாபா அறிந்திருந்ததால் அவர் எச்சரிக்கையுடன் லக்ஷ்மி பாய்க்கு சிறிதளவு பணத்தை நன்கொடையாக அளித்தார். இதே லக்ஷ்மி பாய் ஷிண்டே ஒரு தொடர்ச்சியான வழக்கமான நடைமுறையுடன் பாபாவின் சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பகல் நேரங்களிலே மஸ்ஜித் மாயில் உள்ள ஸ்ரீ சாயி அவை அனைவருக்கும் திறந்திருந்தது. பகல் நேரத்திலே உள்ளே நுழைய யாருக்கும் தடை விதிக்கப்படவில்லை. இருப்பினும் இரவு நேரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே நுழைவானது அனுமதிக்கப்பட்டது. மாலை நெருங்கும் போது ஒவ்வொரு பக்தரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். மறுநாள் விடிந்த பின்னரே அனைவரும் மஸ்ஜித் மாய்க்கு திரும்புவார்கள். ஆனால் பகத் அதாவது மகள் சாபதி, தாத்தா பட் அதாவது தாத்தா கேல்கர் மற்றும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே ஆகியோரின் பெரும் பக்தியை கண்டு தேவைப்பட்டால் இரவில் கூட மஸ்ஜித் மாய்க்கு வருவதற்கு பாபா அவர்களுக்கு தடை விதிக்கவில்லை. இதே திருமதி லக்ஷ்மிபாய் ஷிண்டே தான் தினமும் பக்தியுடன் பாபாவுக்கு காய்கறிகளையும் பாக்ரியையும் அனுப்பி வந்தார். லக்ஷ்மி பாயின் உயர்ந்த சேவைகளை பற்றி என்ன சொல்ல முடியும்? லக்ஷ்மி பாயினுடைய பாஜி பாக்ரி பற்றிய இந்த கதையை கேட்கும்போது நாய்கள் மற்றும் பன்றிகள் மீது பாபா காட்டும் கருணையும் இரக்கத்தையும் நாம் உணர்கின்றோம். எல்லா உயிரினங்களுடனும் அவர் கொண்டுள்ள ஒருமைப்பாட்டை காண்பது வியப்பளிக்கின்றது. ஒரு முறை அந்தி சாயும் வேளையிலே பாபா மஸ்ஜித் மாயினுடைய சுவரிலே தன்னுடைய மார்பை சாய்த்து கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு அன்புடன் உரையாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே லக்ஷ்மி பாய் வந்தார். தாத்தியா கோத்தே பாட்டிலும் அங்கிருந்தார். லக்ஷ்மி பாய் பாபாவை வணங்கினார். பின்னர் பாபா லக்ஷ்மி பாயிடம் கூறினார், லக்ஷ்மி, எனக்கு மிகவும் பசிக்கின்றது. லக்ஷ்மி உற்சாகமாக, பாபா, நான் உங்களுக்கு உடனே பாக்ரி கொண்டு வருகின்றேன், நான் உடனே போய் எடுத்து வருகின்றேன் என்றார். இதை சொல்லிவிட்டு லக்ஷ்மி வீட்டிற்கு சென்றாள். அவள் உடனடியாக 2 பாக்ரிகளை சுட்டு அந்த உணவையும் காய்கறிகளையும் சட்டினியையும் பாபாவின் முன் கொண்டு வந்து வைத்தார். பாபா அந்த பாத்திரத்தை எடுத்து அருகிலே நின்று கொண்டிருந்த நாயினுடைய முன் வைத்தார். இதை கண்ட லக்ஷ்மி பாய் எரிச்சல் அடைந்து, பாபா, என்ன செய்து விட்டீர்கள் நீங்கள் என்று கேட்டார். நான் அவ்வளவு அவசரமாக போய் காய்கறி பாக்ரியை விரைவாக சமைத்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். ஆனால் நீங்களோ அதை நாய்க்கு கொடுத்து விட்டீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாபா, உனக்கு எவ்வளவு பசித்தது, ஆனாலும் நீ ஒரு வாய் உணவு கூட வாயில் வைக்கவில்லை. நீ காரணமின்றி பட்டினி கிடந்தாயே என்று எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று லக்ஷ்மிபாய் கோபமாக சொன்னார். பிறகு பாபா சொன்னார், நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? அந்த நாய்க்கு பாக்ரியை ஊட்டியதால் அது திருப்தி அடைந்தது. அதன் ஆன்மாவும் என்னுடையதுதான். அது திருப்தி அடைந்தால் நானும் திருப்தி அடைகின்றேன். எனவே நீ இதனை கவனத்தில் கொள்கின்றாய். ஹரே லக்ஷ்மி, இந்த நாய்க்கு உயிர் இல்லையா? எல்லா உயிரினங்களும் பசியை உணரும். அது ஊமை, பேச முடியாது. ஆனால் என்னால் முடியும். நாங்கள் இருவரும் ஒரே பசியை உணர்கின்றோம் என்றார்.
பசியால் வாடும் துயருற்ற உயிர்களுக்கு படைக்கப்படும் உணவு என்னுடைய வாயை வந்து அடைகின்றது என்பதை நீ நினைவில் கொள். இது இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இது அனைவருக்கும் பொருந்தும் என்று பாபா கூறினார். ஒரு எளிய சம்பவத்தின் மூலம் பாபா ஆன்மீகம் குறித்து எவ்வளவு ஞானத்தை வழங்கியுள்ளார் என்பதை பாருங்கள். இவை அன்பினுடைய சாராம்சம் நிரம்பிய சாய்பாபாவினுடைய பிழையற்ற அமிர்தம் போன்ற வார்த்தைகள். பாபா யாரையும் குறை கூறாமல் எளிமையான மற்றும் நேரடியான மொழியிலே தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்தி ஆன்மீக பாதையிலே முன்னேற உதவுகின்றார். இந்த சம்பவத்திற்கு பிறகு லக்ஷ்மிபாயினுடைய பாக்ரி பாபாவிற்கு தினமும் வரத் தொடங்கியது. லக்ஷ்மி வழக்கமாக பாலிலே பிழிந்த பாக்ரியை பாபாவிற்காக கொண்டு வருவாள். பின்னர் பாபாவும் லக்ஷ்மி பக்தியுடன் படைக்கும் பாக்ரியை தினமும் உண்ணத் தொடங்கினார். லக்ஷ்மி பாக்ரியை கொண்டு வருவதிலே ஏற்படும் எந்த தாமதமும் பாபாவுக்கு அதிருப்தி அளித்தது. லக்ஷ்மியினுடைய பாக்ரி வரும் வரை அவர் தன்னுடைய உணவை தொடங்க மாட்டார். லக்ஷ்மி காய்கறி மற்றும் பாக்ரி வருவதற்கு தாமதமான போது உணவு தட்டுகள் தயாராக பரிமாறப்பட்டிருந்த போதிலும் பாபா ஒருவாய் உணவை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார். தட்டில் உள்ள உணவு ஆறிவிடும். ஆனால் பாபாவுக்கு பசியுடனேயே இருக்கும் லக்ஷ்மியினுடைய பாக்ரி இல்லாமல் பாபா உணவு ஒருபோதும் உண்ண மாட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு தினமும் பிற்பகலிலே தனக்கு சிறிதளவு சேமியாவை கொண்டு வருமாறு பாபா லக்ஷ்மிபாயிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். லக்ஷ்மிபாய் பக்தியுடன் அந்த சேமியாவை கொண்டு வந்து பாபாவுக்கு படைப்பார். அதன் பிறகு பாபா மஸ்ஜித் மாயிலே அமர்ந்து அதை அன்புடன் அள்ளி அள்ளி உண்பார். பாபா சேமியாவை மிக குறைவாகவே சாப்பிடுவார். மீதமுள்ள சேமியாவை லக்ஷ்மிபாய்க்கும் பிறகு ராதாகிருஷ்ணமாய்க்கும் அனுப்புவார். ராதாகிருஷ்ணபாயி பாபாவினுடைய மிச்ச உணவை உண்டு வாழ்ந்தவர். கேட்பவர்களே, பாபாவின் மரணத்தின் மத்தியிலே ஏன் இந்த பாக்ரி கதையை சொல்கின்றீர்கள் என்று தயவு செய்து வியக்காதீர்கள். இந்த கதை பாபாவின் அனைத்தையும் உள்ளடக்கிய இயல்பையும் எல்லா இடங்களிலும் அவருடைய தனித்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் ஸ்ரீ சாய் அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களிலும் வியாபித்திருக்கின்றார். ஸ்ரீ சாய் அந்த நித்தியமான எல்லையற்ற பரம்பொருளே ஆவார். அத்தியாயம் 42 ஸ்ரீ சாய்நாதர் மோட்சமடைதல் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज